வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோட்டல் பிரின்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே ஜிடிஎஃப்ஐ ஆர்பி ரொம்பவே பிடிக்கும். ஆர்பி என்னன்னு தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்லணும்னா, ஜிடிஎஃப்ஐலேயே சில ரோல் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போலீஸாக இருக்கலாம், இல்லை திருட்டு பையனாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், பிளம்பராக கூட இருக்கலாம். நீங்கள் யாரை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்குன்னு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜிடிஎஃப்ஐ ரோல் பிளேல பண்ணுவாங்க. இப்போ ஜிடிஎஃப்ஐ ரோல் பிளே மாதிரியே இருக்கிற 5 சூப்பரான கேம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுவும் ஆண்ட்ராய்டுக்கு. அதுவே உங்களுக்கு பிசி லேப்டாப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த டாப் 5 வீடியோவில் அதை பற்றி பார்த்தலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா நான் என்ன மக்களே பண்ணாது. அதால் வீடியோ பார்க்குற எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அளவு தெரிவித்துடுங்க மக்களே. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போலாம் நம்ம போடுற நிறைய வீடியோஸ்ல கேமோட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கேமோ லிங்க் டேரக்டா கொடுத்தா நம்ம சேனலுக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையும் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல நம்ம பேசுற எல்லா கேமோ லிங்க்கும் அங்கேயே வந்துடும். இன்கேஸ் நீங்க பழைய வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, கேமோ லிங்க் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற சர்ச்சில் போய் நம்ம வீடியோட டைட்டில அப்படியே போடுங்க. அதை போட்டீங்கனாலே நீங்க தேடுற கேமுக்கு லிங்க் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் என்ன கேமோ லிங்க் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்காம டேரக்டா டெலிகிராம்ல போய் ஏத்தி மச்சா பண்ணுங்க. இப்போ 5th பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா கிராண்ட் மொபைல். இது 2022ல வந்துச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு ரோல் பிளே கேம் தான். அந்த வகையில உங்களுக்கும் ஒரு கேரக்டர், உங்களுக்கும் ஒரு ஸ்டோரி, உங்களுக்கும் ஒரு வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேமில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண என்னன்னா கார்ஸு, ரேசிங் இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களால் அந்த கேமில் நிறைய ரோலில் செலக்ட் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் அந்த கேமில் காரு, ரேசிங் இந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாட்டி உங்கள் ஸ்டோரி அதை நோக்கிட போகும். அதுவும் இல்லாமல் கேமுக்குள்ளே யாராச்சுக்கிட்ட பேசணும்னா நீங்கள் சேட் பண்ணியும் பேசிக்கலாம். இல்லைன்னா வாய்ஸ் சேட் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை வச்சு பேசிக்கோங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க கான்செப்ட். நீங்கள் எல்லாருமே வாழ்நாளில் கண்டிப்பாக இந்த காரை நான் வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியம் வச்சுருப்பீங்கன்னா அந்த காரை இந்த கேமில் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இப்போ இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12 MB. வெறும் 12 MB அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணும்போது 12 MB தான் இருக்கும். உள்ளே போனாக்கா நிறைய டவுன்லோட் ஆகும். அது அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதை நான் சொல்ல. உங்களுக்கு கார்ஸ், ரேஸ் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கேம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான கேமாக இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் 4th பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா ஆல் சிட்டி. இது 2023ல வந்துச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு. அதுவும் இல்லாமல் ரோல் பிளே இருக்காட்டி உங்களுக்கு நிறைய ஜாப் கொடுத்துருவாங்க. அது ஏதாச்சும் ஒரு ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மிஷின்லாம் நிறைய வரும். அதை நீங்கள் முடிக்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்லேயே உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கேமோட ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணும்போது ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இந்த மொத்த வேர்ல்டையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த திருட்டு பசங்க ரோல் தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரோல் தான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நானும் அந்த ரோல் அதான் சூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி டைலாக்லாம் பேச முடியும். இந்த ஏரியா அந்த ஏரியா எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஸோ இந்த கேம்ல இந்த பேசிக் கான்செப்ட்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன். இப்போ இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 600 MB கிட்ட வருது. 600 MBக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேமை கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் 3rd பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா XDRP. இது 2023ல வந்துச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இதுலயும் RP இருக்காட்டி உங்களுக்கும் கேரக்டர், உங்களுக்கும் லைஃப் ஸ்டைல செட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் வீடு, காடு எல்லாமே வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் காரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ண அந்த காரை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து போய் உங்கள் ரேஸும் பண்ண முடியும். அப்படி ரேஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை காலி பண்ணவும் முடியும். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் கிடையாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள்
ஸோ இந்த கேமோட கான்செப்டே உங்கள் கனவு உலகத்தை இந்த கேமுக்குள்ள நீங்கள் வாழலாம். இது இந்த கேமோட பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த கேமை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 MB வருது. 100 MBக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கம்மி MBயில் கேம் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் டைப்பில் கேம்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கேமும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கேம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா ஹசல் ஆன்லைன். இது 2022ல வந்துச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த ரோல் பிளே இருக்கிற முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கும் கேரக்டர் உங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் செட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க போலீஸ், டாக்டர், டாக்ஸி டிரைவர், டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை செலக்ட் பண்ணாலுமே உங்க வேலையை நீங்க கரெக்டா இருந்து உங்க வேலையில மிகப்பெரிய பெஸ்டான ஆளா வந்துட்டீங்கன்னா நீங்க இருக்க அந்த இடத்த கூட பாத்தீங்கன்னா உங்களால ரூல் பண்ண முடியும். அதாவது உங்க ஸ்ட்ரீட்டை பாத்தீங்கன்னா ரூல் பண்ண முடியும். உங்களுக்கு கிடைக்கிற காசை வச்சு நீங்க வீடு, இடம், கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா வாங்கி போடலாம். அதனாலயுமே அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க ஒரு பெஸ்டான ஆளா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க பெஸ்டா மாறிட்டீங்கன்னா உங்க பேச்சை நிறைய பேர் கேட்பாங்க. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கேம்ல நீங்க பேசுறதுக்கு வாய்ஸ் சேட் இருக்காட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த கேமை நிறைய பேர் ப்ளே பண்றாட்டி ஃப்ரீக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ல கொண்டு வருவாங்க. அந்த ஈவெண்ட்டை நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சிங்கன்னா அது ரிவார்ட்ஸ்ல கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கேம்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கேம்ல இருக்க கான்செப்ட். இப்போ வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50 MB. வெறும் 50 MBன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணதுக்கு மட்டும் தான் 50 MB. கேமுக்குள்ள போனதுக்கப்புறம் அப்பப்போ அடிஷனல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால அதை மட்டும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான கேமா இருக்கும். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா மேட் அவுட் 2 பிக் சிட்டி ஆன்லைன். இது 2017ல வந்துச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு RP கேம் தான். இந்த கேமு நிறைய பேர்த்தோட ஒரு ஃபேவரட்டான கேம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கேம்ல ஃபியூச்சர்ஸ்லாம் தாறுமாறாக கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா நீங்க சிங்கிள் பிளேயரா ஆஃப்லைன்லயும் ப்ளே பண்ணிக்கலாம், மல்டி பிளேயரா ஆன்லைன்லயும் ப்ளே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த கேம்ல 30 ஸ்டோரி மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க RP ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்லவனா இருக்கலாம், இல்லைன்னா கெட்டவனா இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா போலீஸா இருக்கலாம், இல்ல கேங்ஸ்டரா இருக்கலாம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அதுக்கப்புறம் இந்த கேம்ல 70 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்லாம் வச்சிருக்காங்க. அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணும்போது அந்த டீட்டெயிலிங்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த என்ஜின் உள்ள இருக்க எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த காரை வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரேஸுக்கு போகும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேம்ல இருக்க லொகேஷன்ஸும் பாத்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய பில்டிங் இருக்க இடமும் இருக்கு, எதுவும் இல்லாத ஒரு ஸ்ட்ரீட்டும் இருக்கு, இல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு டெசர்ட் கூட இருக்கு. இந்த மாதிரி நீங்க எங்க வேணா போக முடியும், ஃப்ரீடமும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேம்ல கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும் இந்த கேம்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கேம்ல இருக்க கான்செப்ட். இப்போ வந்து இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 850 MB. 850 MBக்கு இந்த கேம் வந்து வருதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருதுதான். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ஆகட்டும், இந்த கேம்ல இருக்க ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கேம் பிளேயை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா எடுத்து செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சரி, ஓகே, அவ்வளவுதான் மக்களே. இதெல்லாம் தான் அந்த 5 கேம். இந்த 5 கேம் ஏதாச்சும் ஒரு கேமாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கேம் ஏற்றி மஜா பண்ணுங்க. சரி, இப்போ வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கேமிங் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே. என்ன வேணும் உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இந்த உலகம்